புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் சுற்றுலா தலங்களில் வட மாநிலத்தவர் விற்கும் பஞ்சு மிட்டாய்களில் புற்றுநோய் உருவாக்கும் ரசாயனம் கலக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தது எப்படி என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உள்ள போயிடணும், ஜெயில் தான். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் விருப்பமான தின்பண்டங்களில் ஒன்று பஞ்சு மிட்டாய். திருவிழா, பொருட்காட்சி, பூங்கா போன்ற இடங்களில் விற்கப்படக்கூடிய பஞ்சு மிட்டாய் இப்போது திருமண மண்டபங்களிலும் சிறுவர்களை கவர்ந்து இழுக்கிறது. மோட்டார் உதவியுடன் சுற்றி வரக்கூடிய அண்டா போன்ற பாத்திரத்தில் ரோஸ் நிறம் கலக்கப்பட்ட சர்க்கரையை கொட்டி காற்றில் இறகென்று பறக்கக்கூடிய பஞ்சை குச்சியால் சுற்றி பிடிக்கும் போதே சிறுவர்களுக்கு வாயில் நீர் ஊறும். இப்படிப்பட்ட பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ரசாயனம் கலந்திருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் புதுச்சேரி மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உணவகங்கள், பேக்கரி மற்றும் டீ கடைகளில் உணவின் தரத்தை ஆய்வு செய்து வரக்கூடிய அதிகாரிகளுக்கு கடற்கரை பகுதிகளில் வட மாநிலத்தவர் விற்கக்கூடிய பஞ்சு மிட்டாய் மீது சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து அவற்றை வாங்கி பரிசோதனை செய்த போதுதான் ரோட்டமைன் பி என்ற விஷத்தன்மை வாய்ந்த நிறமி சேர்க்கப்பட்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். ரோட்டமைன் பி என்ற நிறமி துணிகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு வண்ணம் ஏற்றவும் ஊதுபத்தி, தீக்குச்சிகளில் நிறம் சேர்ப்பதற்காகவும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ரசாயன கலவை. பெர்மிட்டட் கலர் மாதிரியே இருக்கும். ஆனால் இது இருக்கிறது ரோட்டமைன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அது இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல், தொழிற்சாலையில உபயோகப்படுத்தக்கூடியது. அதாவது இந்த ஊதுபத்தியுடைய குச்சி அடியில் வந்து கலர் சொல்லுவாங்க, ரோஸ் கலரா, அந்த நிறம், அந்த இடையை யூஸ் பண்ணுவாங்க. இதை உணவுப் பொருட்களில் சேர்த்தால் புற்றுநோயை உண்டாக்கும் ஆபத்து இருப்பதால் இனி இந்த ரசாயனத்தை பயன்படுத்தினால் கைது செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர் அதிகாரிகள். காரணம் கொண்டு இதை பண்ணாது, புரியுதுங்களா? இப்போ நான் இவர்கிட்ட ஒரு ஃபார்மில் கையெழுத்து வாங்க போகிறேன், புரியுதா? அந்த கையெழுத்து எதுக்குன்னு கேட்டால், அடுத்து நீங்கள் யாராவது உங்களில் யாராவது செஞ்சீங்கன்னாலும் எல்லாரும் மாட்டீங்க அந்த ஒரு கழுத்துல எல்லாம் உள்ள போயிடணும், ஜெயில் தான். இந்த விஷத்தன்மை வாய்ந்த நிறமி குறைந்த விலையில் கிடைப்பதால் வடமாநில இளைஞர்கள் அதை வாங்கி பஞ்சு மிட்டாய் தயாரிப்பில் பயன்படுத்தி இருப்பதாக கூறுகிறார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரவிச்சந்திரன். இந்த வடநாட்டு வாலிபர்களுக்கும் இதனுடைய பாதிப்புத்தன்மை, இதனுடைய விஷத்தன்மையை புரியாமல் அவங்க வீட்டு குழந்தைகளும் இதே மாதிரி தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதனால் அவங்களுக்கு இந்த பொதுவான ஒரு கலைஞரும் தெரியல, அந்த அவேர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய பாதக அம்சமாக இருக்குது. இனி அங்கீகரிக்கப்பட்ட நிறமிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று வட மாநில பஞ்சு மிட்டாய் விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தடை செய்யப்பட்ட நிறமிக்கு பதிலாக எஃப்எஸ்எஸ்ஐயால் அங்கீகரிக்கப்பட்ட இது போன்ற ஒரு உண்மையான நிறமி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ லோகோ இருக்கும், அது கீழே அந்த லைசன்ஸ் நம்பர் இருக்கும். இது மாதிரியான மருந்தை தான் இந்த நிறமியை தான் நம்ம உபயோகப்படுத்தணும். அப்போ இந்த எஃப்எஸ்எஸ்ஐயால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த லோகோவும் லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். இதை கொண்டு தான் நம்ம அந்த பிங்க் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரோஸுக்கு நிறம் கொடுக்கறதுக்கு இந்த டையை நம்ம உபயோகப்படுத்தணும். அத்துடன் ரோஸ் நிறத்தில் விற்கப்படக்கூடிய பஞ்சு மிட்டாய்களை குழந்தைகளுக்கு வாங்கித் தருவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரவிச்சந்திரன். குழந்தைகளுக்கு கூடுமான வரைக்கும் இந்த பஞ்சு மிட்டாயில் ரோஸ் கலரில் இருந்ததுன்னா தயவுசெய்து வாங்கி கொடுக்காதீங்க. அது ஆபத்தான கலராக இருக்கிறது வாய்ப்புண்டு. இன்றைய பறிமுதலை அடுத்து நாங்கள் இப்போ தீவிர சோதனையை மேற்கொண்டுள்ளோம். மேலும் புதுச்சேரி முழுவதுமாக பஞ்சு மிட்டாய் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் 30க்கும் மேற்பட்ட வடமாநில இளைஞர்களை கண்காணிக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக நாம் ஆசையாய் வாங்கி சாப்பிடும் பஞ்சு மிட்டாயில் கூட இப்போது இது போன்ற விஷத்தன்மை வாய்ந்த பொருட்களை பயன்படுத்துவது அதிகரித்திருப்பது அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இனியும் காலம் தாழ்த்தாமல் அனைத்து இடங்களிலும் விற்கப்படக்கூடிய பஞ்சு மிட்டாய்களை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது அதிகாரிகளின் முக்கிய பொறுப்பு. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் இளவமுதனுடன் பெரிய பத்மநாபன்.